சார் அமித்ஷாவை சந்திக்க போறதுக்கு முன்னாடி டிடிவி தினகரனா கடுமையா எதிர்த்தாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு டிடிவி தினகரனா. என்ன அது ஏதாவது சொல்லிட்டாரு. என்ன பழனிசாமி என்ன அப்படின்ட்டு ஐயா நீங்க அங்க இருக்கிற ஸ்டூல் கட்டியில் படுத்துட்டு இருப்பாரு. உடனே அவருக்கு அது என்ன கை வந்த கதையாச்சு. அங்கே போய் உக்காந்து பேசினாரா இல்லை ஸ்டூல் கட்டியில் படுத்து கிடந்து பேசினாரான்னு தெரியணுமா? அது வேறு இருப்பாங்க. சும்மா வந்து வெளியில் உதார விட்டுட்டு பிரித்து விட்டதே அவர் தாங்க. அந்த பழைய அதிமுகவில் இப்போ அமித்ஷா திமுகவில் இருக்கிறதுல அந்த அதிமுகவில் சசிகலாவை தவிர மற்ற அனைத்து தலைவர்களையும் ஒன்றா சேர்த்தணுங்கிறது தான் அமித்ஷாவுக்கு போட்டிருக்க கட்டளை. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இன்னும் ஒரு வாரம் கழித்து சேர்ந்துருவாங்க. இன்னும் ஒரு வாரத்திலே ஒரு வாரம் 10 நாளில் வேணாம் செட்டில். சார் இப்போ இந்த டிடிவி தினகரன் ரொம்ப எதிர்ப்பா எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிறாரு. அண்ணாமலை பாஜகவை சேர்ந்தவர், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கு. ஆனால் இவர் என்னங்கிறாரு, நான் இன்னைக்கு கொஞ்ச நாளில் டிடிவி தினகரனை பார்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிரான மனநிலையிலேயே அண்ணாமலை அப்படி எல்லாம் பண்ணாதாங்க செய்திகள் வரும். இல்லாட்டி போனால் இப்போ பழனிசாமி ஏதோ ஊரெல்லாம் போனார். விஜய்க்கு கொடுத்த விளம்பரம் நீங்கள் கொடுத்தீங்களா? ஏறத்தாழ அவர் அந்த கூட்டத்தை கூட்டினார். நீங்கள் அதை பற்றி பேசக்கூட இல்லையே. அது காசு கொடுத்த வந்து கூட்டம், விஜய்க்கு வந்து தானா வந்த கூட்டம். அந்த மாதிரிலாம் செய்தி போடுறீங்க இல்லை? அது மாதிரி ஏன் பழனிசாமிக்கு போடல? அதுக்கு வந்து அவரை கேவலப்படுத்துறீங்க. அதில் தான் அவர் மனச்சோடைகிறாரு.